10/10/1992 நாளை என்னுடைய சபதம் நிறைவேறப் போகும் நாள். என்னை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க போகும் நாள். விடுறா, விடுங்கடா. விடுங்கடா. கண்டா படையே நடுங்கும், சிங்கத்தை கண்டா காடே நடுங்கும், சுறாவை கண்டா கடலையே நடுங்கும். 36 வருஷம் கடும் தவம் இருந்து அந்த பராசக்தியோட அருளை பெற்ற இந்த தெய்வநாயகம் செத்த ஆவி மட்டும் இல்லடி, அந்த சராசரத்திலையும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மொத்த ஆவியும் எனக்கு ஆடும். हस्ताय विद्महे उग्ररूपाय धीमहि तन्नो काली प्रचोदयात्. அந்த காலேஜை நான் பார்க்கணும். இப்ப நீங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களே காலேஜ், அதே காலேஜில் தான் 21 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனிஃபர் படிச்சுக்கிட்டு இருந்தா. அவ அந்த காலேஜ் சேர்மனோட ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. அதே காலேஜில் உத்தமன்னு ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் முதல்ல ஜெனிஃபரை பார்த்ததுல இருந்து அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்.
எந்த தப்பும் பண்ணாத அவனை ஒட்டுமொத்த காலேஜும் அடிச்சு இழுத்துட்டு போச்சு. அந்த அவமானத்தை அவனால மறக்கவே முடியல. காலேஜ்ல வந்து பொறுக்கித்தனம் பண்றேன் சார். நான் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். அந்த அவமானம் தாங்க முடியாம எப்படியாவது ஒரு நாள் ஜெனிஃபரை பழிக்கு பழி வாங்கணும்னு வசிய மந்திரங்களை கத்துக்கிறதுக்காக ஒரு பெரிய மந்திரவாதியை போய் பார்த்தா. பழி உணர்ச்சியோட வந்த உத்தமனை ஏத்துக்க முடியாதுன்னு மந்திரவாதி சொன்னதும் அங்கேயே உயிரை மார்ச்சிக்க முயற்சி பண்ணான். அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த மந்திரவாதி வசிய மந்திரங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. வசிய மந்திரங்களை கத்துக்கிட்ட உத்தமன் மறுபடியும் காலேஜுக்கு வந்து ஜெனிஃபரை தனியா வரவழைச்சு அவளை அவமானப்படுத்தினான். ஜெனிஃபர்! ஜெனிஃபர்! அவ சாவுக்கு காரணமா இருந்த இவனையும் அவளை புதைச்ச அதே கல்லறையில இவனை உயிரோட வச்சு சமாதி கட்டிட்டாங்க. ஜெனிஃபர் கல்லறையில இவனை உயிரோட சமாதி பண்ணதுக்கு அப்புறம் இவன் அதோட அழிஞ்சு போயிருப்பான்னு மற்றவங்க எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவன் அதிர்ஷ்டம், அந்த கல்லறைக்குள்ளற ஒரு சின்ன துவாரம் இருந்தது. அந்த துவாரத்து வழியா சூரிய வெளிச்சமும் காத்தும் உள்ள வந்தது. அந்த காத்தை சுவாசம் செஞ்சுக்கிட்டே அந்த உத்தம கடும் தவம் இருந்தான். கடும் தவம் இருந்த உத்தம கல்லறைய உடைச்சுக்கிட்டு உயிரோட வெளியில வந்தான். அப்படி வந்த அந்த உத்தமனுக்கு அந்த மந்திரவாதி குரு தனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தாரு. எல்லா மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் உத்தம அந்த மந்திரவாதி குரு விட்டு வரல. அவர் மனசுக்கு ஏத்த சீடனா அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு வந்தான். ஒரு சமயம் குருவை கொத்த வந்த பாம்பை கையால தூக்கி வீசி எறிஞ்சான். அந்த பாம்பு உத்தமனை கொத்திடுச்சு. தான் உயிரை கூட பெருசா நினைக்காம தன்னுடைய உயிரை காப்பாத்தின அந்த சீடனை ஆத்மார்த்த சீடனா அந்த குரு ஏத்துக்கிட்டாரு.
பாம்பு கடி விஷத்திலிருந்து அந்த சீடனை காப்பாத்தினார். அந்த மந்திரவாதி குறுக்கிட்ட இவன் நல்லவனா நடிச்சான். அந்த மந்திரவாதி இவனை நம்பிக்கையான சீடனா ஏத்துக்கிட்டாரு. பொதுவா எந்த ஒரு குரு மந்திரவாதியும் தன்னுடைய கடைசி காலத்துல, அதாவது இந்த உலகத்தை விட்டு போற நேரத்துல, தனக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு சீடர்கிட்ட முக்கியமான மூல மந்திரத்தை சொல்லுவாங்க. அதுதான் வழக்கம். அதே மாதிரி இந்த மந்திரவாதி குரு இவன் தான் தன் நம்பிக்கைக்குரியவன்னு அப்படின்னு இவன் மேல நம்பிக்கை வச்சு அந்த மூல மந்திரத்தை இவன்கிட்ட சொன்னார். அந்த மூல மந்திரம் என்னைக்குமே அழிவில்லாத மார்கண்டேயன் மாதிரி எப்பவுமே இளமையா இருக்கிற ஒரு மந்திரம். அந்த மூல மந்திரத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட உத்தமன் அந்த மூல மந்திரம் பலிக்கணும்னா குரு மந்திரவாதி உயிரோட இருக்க கூடாதுங்கிற உண்மையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால மந்திரத்தை தெரிஞ்ச கையோட அந்த குரு மந்திரவாதியை இவ்வளவு மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனே பெரிய மந்திரவாதியா வாழ ஆரம்பிச்சிட்டான். அவன் மனசுக்குள்ளார ஒரு வெறி. இந்த காலேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழிக்காம விடக்கூடாதுங்கிற வெறி அவன் மனசுக்குள்ளார தீயா வளர்ந்தது. அந்த வெறியோட காலேஜுக்கு போனான். அந்த நேரத்துல காலேஜில் இருந்த அத்தனை பேரும் சுற்றுலா போறதுக்காக பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த காலேஜும் அழிஞ்சிடுச்சு. அழிச்சுட்டான். அதனால்தான் சொல்றேன், நீங்க யாரும் அந்த காலேஜுக்கு போகாதீங்க. உங்களையும் அழிச்சிடுவான். காலேஜ் தான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் உயிருக்கு உயிரை காதலிச்ச என் காதலியை கூட காணுமா? அவளுக்கு எதாவது இருக்குமோன்னு பயமா இருக்கு. நான் எப்போ அவ கூட போற அவ வீட்டுக்கு இன்னைக்கு போய் பார்த்தா அந்த வீடே பாலடைஞ்சு கிடக்கு. எனக்கு ஒரே பயமா இருக்குமா. அவளை நான் ரொம்ப காதலிச்சிட்டமா. அவ இல்லைன்னா நான் செத்துருவாமா. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் சொல்றத கவனமா கேளு. உத்தமனோட சக்தியால அந்த காலேஜ் சுக்குநூறா அழிஞ்சு போச்சு. அப்படி அழியும் போது உன்னோட தாரணியும் அதோடு அழிஞ்சிட்டா. 20 வருஷமா அந்த ஆத்மாக்களை எதையுமே சாந்தி அடைய விடாம அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அதுங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு வரான். பாவம், எந்த ஒரு ஆத்மாவும் 20 வருஷம் சாந்தி அடைய விடாம அலைய விட்டா அதுங்க 21வது வருஷம் நிரந்தர துராத்மாவா மாறிடும். அப்படி மாறின துராத்மாக்கள் அது அத்தனையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா அவனை அழிக்கவே முடியாத பெரிய சக்தியா மாறிடுவான்.
அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற 21வது வருஷம் இது. இந்த நேரத்துல தான் நீங்க எல்லாரும் அவன் வீட்டுக்கு கூடி வந்திருக்கீங்க. அதனாலதான் அந்த காலேஜில் போய் சேர்ந்திருக்கீங்க. அந்த காலேஜில் சேர்ந்த யாரும் உயிரோட இருந்ததில்ல. உயிரோட இருக்கணும்னா மறுபடியும் நீங்க அந்த காலேஜுக்கு போக வேண்டாம். நான் வணங்குற துர்கா தேவி உங்களை காப்பாத்துட்டோம். நீ காதலிக்கிற தாரணி ஒரு ஆவி. அவ ராத்திரில மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிவா. அவளை நீ போய் பார்க்காத. அது உன் உயிருக்கே ஆபத்து. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 21 வருஷமா நான் நினைச்சிருந்த கனவு இன்னைக்கு நடக்க போகுது. ஜெய் காளி. இனிமே இந்த உலகத்துல என்ன அழிக்க எந்த சக்தியாலுமே முடியாது. உன்னையும் அழிக்க முடியும். சூலஹஸ்தாய தேவகி தன்னோ காளி பிரசோதயாத். வரைக்கும் இந்த யாகம் நடக்கும். நீ பயப்படாம போ. நடந்துட்டு இருக்குடா. உன்னை அழிக்க ஒருத்த வந்துடும். உன்னை அழிக்க ஒருத்த வந்துகிட்டு இருக்கா. என்ன அடிக்க ஒருத்த வரானா? அப்போ நானே அங்க போறேன். இந்த நாள்ல சரியா ராத்திரி 12 மணிக்கு அவனை அழிச்சிடணும். அவனை அழிச்சாதான் உன் தாரணியோட ஆத்மாக்கும் சாந்தி கிடைக்கும். அவனை அழிச்சாதான் உன் தாரணியோட ஆத்மாக்கும் சாந்தி கிடைக்கும். அழிச்சிடு.
அவனை அழிச்சிடு. வாடா வாடா, உன்னை நான் விட மாட்டேன். வாடா. இந்த நாள் என்னுடைய நாள். இந்த ஒரு நாளுக்காக தாண்டா 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் 5 நிமிஷத்துல அண்ட சராசரத்துல இருக்கிற அனைத்து சக்திகளும் எனக்கு கிடைக்க போகுதுடா. அதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு அடிமடா. ஏழு ஜென்மத்துக்கும் நான் மார்க்கண்டேயன்டா. ஓம் ஸ்ரீம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சுழி துர்காயை ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகமே என் கைக்குள்ள. வாங்கம்மா, விடுடா. அவனை அழிக்காம இங்க எதுக்கு வந்த? என் கூட வாங்கம்மா. உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற பூஜை செய்ய விடாம எதுக்கு தடுக்கிற? போ. ஐயோ, எனக்கு பயமா இருக்குமா. நான் இருக்கிறேன், போ. நீ அழிகிற காலம் வந்துருச்சு. எனக்கு அழிவா? உன்னை அழிக்கதான் நான் வந்திருக்கேன். நான் அந்த மகாசக்தி துர்க்கையோட அருளை பெற்றவன். என்னை அழிக்க உன்னால் முடியாது. நான் அந்த அருளை பெற்றவன். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மகாசக்தி உன்னை அழித்து விடுவாள். என்னையா? உன் மகாசக்திய மாய சக்தியில அடக்கி காட்டுறேன் பார். நீ தைரியமானவனா இருந்தா என் முன்னாடி நின்னு போராடு. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இடையில என்ன இடையூறு வந்தாலும் நிறுத்தாதீங்க. என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் இதை நிறுத்தாம தொடர்ந்து செய்யுங்க. ஸ்ரீம் ஸ்ரீம் சகஸ்ரதுர்காயை ஸ்வாஹா.